SSP அக்கவுண்டன்சி டைம். எடுத்துக்காட்டு 7. 2017 ஏப்ரல் 1 அன்று கணேஷ் ரூபாய் 75,000 முதலுடன் தன்னுடைய தொழிலை தொடங்கினார். அவர் முறையான கணக்கீடுகளை பராமரிக்கவில்லை. 31/3/2018 நாளைய அவருடைய ஏடுகளில் விவரங்கள் பின்வருமாறு. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? ஏப்ரல் 1 2017 அவர் என்ன கொண்டு வராரு? முதல். என்ன முதல்? இது தொடக்க முதல். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன முதல் கண்டுபிடிக்கணும்? இறுதி முதல் கண்டுபிடிக்கணும். அப்போ விவரம் ரொக்கம். ரொக்கம் எங்கே போகும்? சொத்து. சரக்கிருப்பு இது எங்க? சொத்து. பெறுதற்குரிய மாற்று சீட்டு சொத்து. அறைகளின் எங்க? சொத்து. நிலம் மற்றும் கட்டிடம் சொத்து. கடனாளிகள் சொத்து. கடனீந்தோர் பொறுப்பு. வங்கி ரொக்கம் சொத்து. செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு. அவ்வாண்டின் தன்னுடைய சொந்த பயனுக்காக அவர் 15,000 எடுத்துக்கொண்டார். சொந்த பயன் அப்படின்னு வந்தாவே எடுப்பு. எவ்வளவு எடுத்தாராம்? 15,000 எடுத்திருக்காரு. அவ்வாண்டின் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் எவ்வளவு? 20,000 கூடுதல் முதல். அவருடைய லாப நட்ட அறிக்கையை கண்டறியும். என்ன சொன்னால் லாபத்தையும் நட்டத்தையும் கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க? தொடக்க முதல் வந்துருச்சு. நம்ம இறுதி முதல் கண்டுபிடிக்கணும். இறுதி முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நிலையறிக்கை போடணும். நிலையறிக்கை போட்டதுக்கப்புறம் தான் நம்ம இறுதி முதல் கண்டுபிடிப்போம். இறுதி முதல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா லாப நட்ட அறிக்கை போடணும். லாப நட்ட அறிக்கையை அறியும்போது தான் லாபமா நஷ்டமாங்கிறது தெரியும். எடுத்துக்காட்டு 7 தீர்வு. கணேஷ் என்பவர் 2018 டிசம்பர் 31 நாளைய நிலை அறிக்கை. எந்த நாளைய? 31 நாளைய நிலை அறிக்கை. பொறுப்புகள் சொத்துகள் மொத்தம் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ரொக்கம். சொத்துல ரொக்கம். ரொக்கம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5,000. ரொக்கம் 5,000. அதுக்கு அடுத்தது வங்கி ரொக்கம். வங்கி ரொக்கம். வங்கி ரொக்கம் எவ்வளவு இருக்கு? 24,000. வங்கி ரொக்கம் 24,000. அதுக்கு அடுத்தது சரக்கிருப்பு. சரக்கிருப்பு எவ்வளவு? 18,000. சரக்கிருப்பு 18,000. அதுக்கு அடுத்தது கடனாளிகள். கடனாளிகள் எவ்வளவு? 16,000. 16,000. கடனாளிகள் 16,000. அடுத்தது பெறுதற்குரிய மாற்று சீட்டு. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அது எவ்வளவு? 7,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 7,000. நிலம் மற்றும் கட்டிடம். நிலம் மற்றும் கட்டிடம். கட்டடங்கள். நிலம் மற்றும் கட்டடங்கள். நிலம் மற்றும் கட்டடங்கள் எவ்வளவு இருக்கு? 30,000. அறைகலன். அறைகலன் என்ன இருக்கு? 3,000. அப்போ சொத்து பக்கம் எது வருமோ அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பொறுப்பு. பொறுப்புல என்னென்ன இருக்கு? கடன் நீண்டோர். பொறுப்புல என்ன இருக்கு? கடன் நீண்டோர். கடன் நீண்டோர் எவ்வளவு? 9,000. கடன் நீண்டோர் 9,000. அடுத்தது செலுத்துதற்குரிய மாற்று சீட்டு. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளவு இருக்கு? 6,000. அப்போ பொறுப்பு சைடு இது ரெண்டும் தான் வரும். மீதி எல்லாம் சொத்து சைடு. அப்போ எந்த சைடு அதிகம் இருக்கு? சொத்து சைடு அதிகம் இருக்கு. அப்போ இதை கூட்டணும். 0 0 0. 7 3 10 10 6 16 16 8 24 24 24 24 4 28 28 28 5 33 33க்கு 3 33க்கு 3 மீதி பேலன்ஸ் 3 3 2 5 5 1 6 6 1 7 7 3 10. அப்போ 1,03,000. அப்போ அந்த 1,03,000 இங்கே கொண்டாந்து போட்டுருங்க. 1,03,000. அப்போ பொறுப்பில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு?
9000 + 6 9 6 15,000 ரஃபாக போட்டுருங்க. 1,30,000 மைனஸ் எவ்வளவு 9 6 15,000 9 6 15 0 0 0 இங்கேருந்து கடை வாங்கினீங்கன்னா 13 13 5 போயிடுச்சுன்னா 8 9 9ல் 1 போயிடுச்சுன்னா 8 88,000 என்ன கிடைக்குது 88,000. இந்த 88,000ங்கிறது தான் முதல் என்ன முதல் இறுதி முதல் 88,000 முதல் இருப்பு கட்டும் தொகை இருப்பு கட்டும் தொகை. அப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இறுதி முதல் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாபமா நஷ்டமா. 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான லாப நட்ட அறிக்கை விவரம் மொத்தம் 31/3/2018 இறுதி முதல். நம்ம என்ன முதல் கண்டுபிடிச்சிருக்கோம் இறுதி முதல். இறுதி முதல் எவ்வளவு இருக்குது 88,000 மைனஸ் ப்ளஸ் எடுப்புகள். எடுப்புகள் எவ்வளவு இருக்குது புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சொந்த பயனுக்காக அவர் எடுத்தது. சொந்த பயனுக்கு எவ்வளவு எடுத்திருக்காரு 15,000. அப்போது இது ரெண்டையுமே கூட்டணும். கூட்டினா 0 0 0 8 5 13க்கு 3 மீதி 1 9 9 1 10. அப்போது 1,03,000 எடுப்பு. அவ்வாண்டின் கூடுதல் முதல் எவ்வளவு அவர் கூடுதல் முதல் கொண்டு வந்திருக்காரு 20,000. கூடுதல் முதல் எவ்வளவு 20,000. 20,000 மைனஸ் பண்ணணும். அப்போ 20,000 மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 0 0 0 3 10 10ல் 2 போயிடுச்சுன்னா 8 83,000. இந்த 83,000க்கு பேர் என்ன சரி கட்டப்பட்ட முதல். 83,000க்கு பேர் என்ன சரி கட்டப்பட்ட முதல். அடுத்து மைனஸ் தொடக்க முதல். தொடக்க முதல் அவர் ஆரம்பத்தில் எவ்வளோ கொண்டு வராரு 75,000. தொடக்க முதல் எவ்வளவு 75,000. 75,000. அப்போ 83ல் 75,000 போயிடுச்சுன்னா எவ்வளவு பேலன்ஸ் ஆகும். அப்போது 0 0 0 இது கடன் கொடுத்தா 13 13 5 போயிடுச்சுன்னா 8,000. 8,000 என்ன வருது ப்ளஸில் வருதா மைனஸில் வருதா ப்ளஸில் வருது. எதில் வருது ப்ளஸில் வருது. ப்ளஸில் வந்தால் என்ன எழுதணும் லாபம். அவ்வாண்டில் கிடைக்கப்பட்டது எவ்வளவு 8,000. அவ்வாண்டில் எவ்வளவு லாபம் கிடச்சிருக்கு 8,000. நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் காண்போம்.